பிரம்ம முகூர்த்த நேரத்துல எந்திரிச்சு படிச்சா எல்லாமே நம்மளுக்கு நினைவா இருக்கும். எக்ஸாம்ல பாஸ் பண்ணலாம், அந்த டைம்ல எது செஞ்சாலும் நல்லது நடக்கும்னு சொல்றாங்க. ஆனா என்னால செய்யவே முடியலையே. அது எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என்னால் முடியலன்னு நீங்க சொல்றது எனக்கு கேட்குது. அதை பத்தி தான் இந்த வீடியோ. முடியுமா முடியாதா பத்தி தான். ஏன் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? எல்லாரும் சொல்றாங்க, நல்ல விஷயம் தான் சொல்றாங்க. பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சா நல்லது, அங்க நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும், பிரம்மனே உட்கார்ந்து எழுதுற நேரம், பிரம்மனே நம்மளுக்குள்ள இறங்கி செய்யக்கூடிய விஷயம் சொல்றாங்க. ஆனா ஏன் நம்மளால எந்திரிக்க முடியல? யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நான் ட்ரை பண்ணேங்க, அலாரம் வச்சேங்க, எந்திரிக்க முடியலங்க, தள்ளி போதுங்க, நைட்டு படுக்க முடியலங்க, வேலை ஜாஸ்தியா இருந்துச்சுங்க, இப்படி நிறைய சொல்லலாம். ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, பேரண்டா இருந்தாலும் சரி, பிசினஸ் பீப்புள், எந்த கேட்டகரி பீப்புளா இருந்தாலும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அவங்க எந்திரிக்கிறதுக்கு சாக்கு நிச்சயமா சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் பிரம்மா அந்த டைமோ அதெல்லாம் கிடையாது. காரணமே நம்ம தான், நீங்க தான் காரணம். ஏன் இப்படி சொல்றீங்கன்னு நீங்க கேட்கலாம். நம்ம உதாரணமா யோசிச்சு பாருங்க. 25 வயசோ 35 வயசோ 45 வயசோ எந்த கேட்டகரி வயசு எடுத்து பாருங்க. இல்ல ஒரு 10th படிக்கிற பையனோ, ஒரு 14 13 இந்த மாதிரி ஏஜ்ல இருக்க கேட்டகரின்னு பாத்தீங்கன்னா, அவங்க பிறந்ததுல இருந்து அவங்க சப்கான் மைண்டுக்குள்ள, கான்சியஸ் மைண்டும் சப்கானுக்கும் ரெண்டு மைண்ட் நம்மளுக்குள்ள இருக்கும் போது, சப்கானுக்குள்ள மைண்ட்ல என்ன பதிஞ்சிருக்கோ அந்த பேட்டர்ன் தான் லைஃப்ல நீங்க இப்போ கடைபிடிச்சிட்டு இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 7 மணிக்கு தான் எந்திரிச்சிருக்கீங்கன்னா ஒரு 10 வருஷமா பிறந்ததுலன்னா அந்த 7 மணிக்கு தான் எந்திரிப்பீங்க. உங்களால நைட்டு 11 மணிக்கு தான் தூங்க முடியுது, 12 மணிக்கு தான் நீங்க டிவி ஆஃப் பண்ணீங்கன்னா அந்த டைம்ல தான் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது நீங்க செஞ்சிருப்பீங்க. சப்கான் மைண்டுன்றது அதுக்கு எதுவுமே ஆராய்ச்சி பண்ணாது. அது என்ன பண்ணுனா, அது பார்க்கிற தன்மையும் அது கேட்கிற விஷயத்தையும் உள்ள பதிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி ரொட்டேட்ல தான் நம்மளே பாடியா அது பண்ணிட்டு இருக்கு. இந்த மெக்கானிசமே அப்படிதான். நம்ம என்ன கொடுக்குறோமோ அது நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனா நம்ம அதை புரிஞ்சுக்காம குறை சொல்றது நான் ட்ரை பண்ண வரலன்னு கிடையவே கிடையாது. என்னன்னா, நீங்க ட்ரை பண்ணிருக்கிறீங்க ஆனா சீரியஸா பண்ணல. ஏன்னா இந்த பேட்டர்ன்ல கடந்த 15 வருஷமோ 20 வருஷமோ 30 வருஷமோ 35 வருஷமோ ஏதோ 40 வருஷமோ நீங்க இப்படி பழகி இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா 6:30 to 7 தான் எந்திரிக்கிற டைம் இருக்கும் என்னோட லைஃப்ல இருக்கும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1.5 years 2 years இந்த ஏர்லி மார்னிங் அந்த 5:30 அப்படின்றத எந்திரிக்கிறதும் இப்ப பாத்தீங்கன்னா என்னோட டைம் 3:30 to 4 o'clock எனக்கு முழிப்பு கண்டிப்பா வந்துடும். எந்திரிச்சாவது உட்கார்ந்து இருக்கிறது எனக்கு ஹேபிட்ஸ் ஆகுது. இது எப்படி சாத்தியமாச்சு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, இதுக்கு ஒரு நாள்ல நடக்காது, நீங்க பிராக்டிஸ் இல்லாம நடக்காது. இதுக்கு செய்யக்கூடிய சில விஷயங்களை நீங்க என்னென்ன தப்பு பண்ணிருக்கீங்க, இது எப்படி நீங்க மாத்தணும்ன்றதுதான் என்னோட இந்த வீடியோல நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள். நீங்க நைட்டு 9 மணி டு 10 மணிக்குள்ள நீங்க படுக்க நினைச்சீங்கன்னா தான் காலையில அந்த பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ள போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க எந்திரிக்கணும்னு நீங்க டிசைட் பண்ணிட்டாலே, இந்த வீடியோ பார்த்தாலே நீங்க அந்த டைம்குள்ள வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப எந்திரிக்கணும் ட்ரை பண்ணிட்டீங்கனாலே அலாரம் ஃபர்ஸ்ட் டே 5:30க்கு வைங்க, அடுத்த நாள் 5:15 வைங்க, அதுக்கு அடுத்த நாள் 5 o'clock வைங்க, அதுக்கு அடுத்த நாள் 4:30 வைங்க, 4:45 4:30 இப்படி தள்ளி ஒரு சர்டன் டைம்ல நீங்க அந்த அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சிருவீங்க. இத தொடர்ந்து எல்லா நாளும் பண்ணணும். எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் பண்ணுவாங்க. சண்டே இன்னைக்கு லீவ் தானே, ரெஸ்ட் எடுப்பானுவாங்க. பண்றது மகா தப்பு. அந்த ஒரு நாள் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஆள் மனதை அதை எடுத்துக்கும். திருப்பி மண்டேல அதை செய்ய விடாது. எங்கடா கேப் கிடைக்கும் நம்மளை அமுக்கலாம்னு நினைக்கக்கூடிய ஒரே இது அந்த ஆள் மனது. ஏன்னா சப்கான் மைண்ட்ல இருக்கும்போது ஆள் மனதுக்குள்ள இருக்கிற ரிஜிஸ்டர் ஏன்னா குப்பை அவ்வளவு உள்ள இருக்கு. ஆரம்பத்துல இருந்து நீங்க சாப்பிட்டது, பழகுனது, பேசினது எல்லா விஷயத்தையும் உள்ள ரிஜிஸ்டர் இருக்கிற வேர்ல்ட்லயே மெமரி சிஸ்டத்தை இருக்கிறதோட பெரிய மெமரி சிஸ்டம் நம்ம ஆள் மனது தான். அதுல எல்லா விஷயமும் இருக்கும். நீங்க பிறந்ததுல இருந்து இப்ப இந்த செகண்ட் வரைக்கும் இருக்கிற எல்லா விஷயத்தையும் உள்ள பதிஞ்சுதான் இருக்கும். நீங்க யோசிச்சிருக்க மாட்டீங்க, உங்களுக்குள்ள அத்தனை விஷயங்கள் இருக்கும். சில நேரம் உட்கார்ந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா, நீங்க 7ஆவதுல படிச்சது ஒண்ணு, 12ஆவதுல பேசினது, ஒரு காலேஜ்ல ஒரு பொண்ணு பேசினது, இதெல்லாம் 40-45 வயசுல உங்களுக்கு தெரிய வருதுன்னா, உங்களுக்கு ஆள் மனதுக்குள்ள நீங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சு. கடந்த ஒரு 2 வருஷமாகவே என்னோட சின்ன வயசுல இருக்க சில திங்ஸ் எல்லாம் எனக்கு நான் வருதுன்னா, தெளிவாக இந்த பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கிற டைம்குள்ள நான் டிராவல் ஆயிருக்கு. எடுத்தோடனே நான் பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ள நான் போல. எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் நான் எந்திரிக்கிறதுக்கு அலாரம் அடிக்கும் போது நான் அதுக்கு எந்திரிக்கிறதுக்கு கஷ்டப்படுவேன். சில பேர்ல என்ன பண்ணுவீங்கன்னா, போன், அந்த மொபைல் போன்ல வைக்கும்போது அந்த சீக்வன்ஸ் வச்சிருப்பாங்க. அது 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அந்த அலாரம் திருப்பி ரிப்பீட் 10 டைம்லாம் நம்ம ஆகும்போது படுத்து லேசினஸ் அமுக்க தான் செய்யும். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நம்மளோட
நம்மளோட கர்ம வினைன்றது நம்மளுக்குள்ள இருக்கிற கெட்ட அலைகள், இந்த அலைகள்லாம் இருக்கும் போது நம்மளே அமுக்க தான் செய்யும். அதுக்கு பதிலா ஒரே ஒரு இது செய்ய சொல்றேன். நீங்க கை கெட்டினதுல மொபைல் வைக்கிறதுக்கு பதிலாக இது தூரத்துல நீங்க எந்திரிச்சு போய் மொபைல் எடுக்கிற தூரத்துல வைங்க. ஒரு வாக்கிங், ஒரு 10 அடியாவது நீங்க வாக் பண்ற மாதிரி வைக்க பாருங்க. அப்ப நீங்க எந்திரிச்சாலே உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் எந்திரிக்க வைக்கிறதுக்கு நீங்களும் ட்ரை பண்ணாதீங்க. பிரஷ் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. என் ஹேபிட்ஸ் என்னன்னா, என்ன ஆனாலும் அந்த 5:30 மணிக்கு என்ன ஆனாலும் ஃபர்ஸ்ட்ல வந்து எடுத்த உடனே போய் பிரஷ் எடுத்து டக்குன்னு பல்லு விளக்க ஆரம்பிச்சிருவேன். அடுத்த ரொட்டீன் ஒர்க் எல்லாம் நான் பண்ண ஆரம்பிச்சேன். கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தோன்னு மெடிடேஷன் பண்ணல, எக்ஸசைஸ் பண்ணல, எதுவும் பண்ணல. இப்பதான் லாஸ்ட் 1 year தான் இந்த மெடிடேஷன், எக்ஸசைஸ், என்னோட லைஃப் பிளானிங் எல்லாமே பண்றேன். அது அந்த ஒரு 6 ஸ்டெப்பை நான் உங்களுக்கு நான் சொல்றேன். அப்போ நீங்க அந்த மார்னிங்ல வந்து செய்ய வேண்டியது ஃபர்ஸ்ட் இது வந்து தண்ணிய மேல ஃபேஸ்ல கொஞ்சம் நீங்க கழுவ பாருங்க, பிரஷ் பண்ண பாருங்க. அடுத்த ஸ்டெப் எல்லாம் நீங்க பண்ண அடுத்த ரொட்டீன் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. கொஞ்ச நேரம் வந்து செய்யக்கூடிய ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போகும்போது வந்து அந்த மொபைல் எடுப்பாங்க. மொபைல்ல இருக்கிற அந்த லைட், அந்த ரேஸ், அந்த எஃபெக்ட் ஆகும்போது உங்க ஆள் மனது வந்து என்ன பண்ணும்னா, உங்க திருப்பியும் உங்களுக்கு ரொட்டீன் லைஃப்ல திருப்பி அந்த ஹேபிட்ஸ் போகும். எப்பயுமே எந்திரிச்சோன்னு அலாரம் ஆஃப் பண்றதுக்கு மொபைல் வைக்காம உங்க இந்த கெடிகாரம் மாதிரி இருக்கிற நம்ம பழைய காலத்துல இருக்கிற விஷயங்களை யூஸ் பண்ண பாருங்க. அது யூஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த மொபைல்ல உட்காந்து எடுத்தோடனே நம்மளுக்கு காலையில எந்திரிச்சிட்டோம், ஒரு ஃபேஸ்புக் பார்ப்போம், ஒரு யூடியூப் பார்ப்போம், வேற ஏதாவது மெயில் செக், இப்படிலாம் உங்களுக்கு தோணும். அந்த டைம்ல இந்த மாதிரி எலக்ட்ரானிக் டிவைஸை யூஸ் பண்றது தவிர்க்கவும். திருப்பி என்ன பண்ணணும்னா, உங்க ரொட்டீன் லைஃப்ல தான் அது கொண்டு போய் விடும். அந்த டைம்ல நீங்க செய்யக்கூடியது ஒரு 6 விஷயத்த நீங்க ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் வந்து என்ன பண்ணுங்கன்னா, மெடிடேஷன் நீங்க பண்ணுங்க. மெடிடேஷனா மந்திரம் சொல்றதோ இல்ல அதுல எதுவுமே பண்ணுங்க. ஜஸ்ட் உட்காருங்க, கண்ணை மூடுங்க, உட்கார்ந்து உங்களோட கையை இப்ப வச்சாலும் சரி, எது பண்ணாலும் சரி, ஒரு காமான பிளேஸ்ல இருக்க ட்ரை பண்ணுங்க. காமா இருக்குன்னா ஜஸ்ட் ஒரு ஜன்னல் ஓபன் பண்ணி விடுங்க. அந்த ஒரு வைப், அந்த ஏர் காலையில இருக்கு, அந்த ஜில்லா ஒரு காத்து வருது, உங்களுக்கு வந்து அந்த பேர்ட் சவுண்ட் எல்லாம் காலையில கேட்கும். சின்ன 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 குருவி சவுண்ட் எல்லாம் கேட்கும். ஆல்மோஸ்ட் அது பாத்தீங்கன்னா அந்த 3ல இருந்து 4 மணிக்கெல்லாம் அதுங்க அப்படியே மூவ் ஆகுறதுலாம் ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு இடத்துக்கு அது போறதுனால அந்த சவுண்ட்ஸ் கேட்கும். அப்ப அந்த வைப்ரேஷன் சும்மா ஒரு சோபாலையோ இல்ல உங்களுக்கு கட்டிலையோ எங்கேயோ ஒரு இடத்துல எந்திரிச்ச உடனே உட்கார பாருங்க. அந்த மெடிடேஷன் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு ஓடும், பல எண்ணங்கள் ஓடும். நேத்து பண்ண பிரச்சனைகள், நாளைக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலைகள், இதெல்லாம் ஓடும். ஜஸ்ட் ஒரு லெசன் மாதிரி பண்ணுங்க. அது வேடிக்கை மாத்திரம் பண்ணுங்க, அதை ரியாக்ட் மாத்திரம் பண்ணாம இருங்க. இதை வந்து தொடர்ந்து பல நாள் கடைபிடிச்சீங்கன்னா ஒரு காலத்தில் ஒரு டைம்ல நீங்களே மெடிடேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவீங்க. இது கத்து கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்களே அந்த ஆள் மனதுக்குள்ள போக 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 உங்களுக்குள்ள ஒரு வைப்ரேஷன், யோசிக்கிற தன்மை எல்லாமே வர 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 மெடிடேஷன் நீங்க கத்துக்கலாம். தியானம்ன்றது யாரும் கத்து கொடுக்கற தேவையில்லை. அவங்களே கத்துக்கிறதுக்கு வழி வந்து காமான ஒரு இடத்துல உட்கார்ந்து உங்களுக்கு நடக்கும். செஞ்சு பாருங்க. எனக்கு அது நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்றேன். 2வது விஷயம் என்ன பண்ணணும்னா, காலையில எந்திரிச்சோன்னு அந்த மெடிடேஷன் பண்ணி முடிச்சோன்னு கொஞ்சம் நீங்க கண்ணு முழிச்சிட்டோ இது பண்ணோம், ஒன்னும் வாயால சொல்ல பாருங்க, இல்ல மனசார தேங்க்ஸ் டு ஆல். ஒருத்தங்க யார் யாருக்கும் நன்றி தெரிவிக்கணுமோ, உதாரணமா அப்பா அம்மாவுக்கு நன்றி தெரிவிக்கணுமோ, இல்ல டீச்சர்ஸ் நன்றி தெரிவிக்கணுமோ, இல்ல உங்க பாஸ்க்கு நன்றி தெரிவிக்கணுமோ, இல்ல உங்க ஒய்ஃப்க்கு நன்றி தெரிவிக்கணுமோ, இல்ல உங்க ஹஸ்பண்டுக்கு தெரியணுமோ, இப்படி யார் யாரெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நன்றி தெரிவிக்க பாருங்க. என்னோட ஹேபிட்ஸ் வந்து இந்த ஹேபிட்ஸ் நான் பண்றது, ஒரு டீ கடைக்கு போனாலும் சரி, ஒரு ஹோட்டல் போறேன், ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா அந்த டோரை வந்து ஓபன் பண்ணி விடுறாங்க சரி, யாரா இருந்தாலும் போகும்போது தேங்க்ஸ் சொல்லுவேன், வரும்போது தேங்க்ஸ் சொல்லுவேன், வெயிட்டருக்கு தேங்க்ஸ் சொல்லுவேன். இப்படி எங்கெங்கெல்லாம் அவங்களால பண்றாங்களோ அந்த ஸ்மைல், நான் சிரிச்சுக்கிட்டே அவங்க தேங்க்ஸ் சொல்லும் போது, அதை நீங்க மார்னிங்ல சொன்னாலும் சரி, இந்த ஹேபிட்ஸ் வந்து எனக்கு எல்லா இடத்துலயும் டிராவல் ஆகுது. இது பண்ணும்போது என்னன்னா, பாசிட்டிவ் எனர்ஜி அவங்களுக்குள்ளயும் போகும், அவங்ககிட்ட இருந்து உங்களுக்கும் வரும். நல்லது இது டிராவல் ஆகிட்டே தான் இருக்கும் தவிர உங்களுக்கு எல்லா வேவ்ஸ் தான். உலகமே ஏங்குறது ஒரு வேவ் தான். உள்ள சுத்தி இருக்கிற ரேடியேஷன் மாதிரி தான் வளர்ந்துட்டு போயிட்டு இருக்கு. உதாரணம் வைஃபையா இருந்தாலும் சரி, நெட்டா இருந்தாலும் சரி, எந்த விஷயம் இருந்தாலும் ரேடியேஷன்ல இருக்கிற மாதிரி. அதாவது அந்த தாக்கத்தோட இந்த தாக்கம் வரணும்னா பாசிட்டிவ் எனர்ஜி இந்த மாதிரி சொல்ல 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 உங்க ஆள் மனதும் அது புரிஞ்சுக்கோ, இதெல்லாம் பண்ணா தேங்க்ஸ் சொல்லணும், இது சொல்றதுனால நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது, இது வைப்ரேஷன் ஆகுது அப்படின்னு அதுவும் புரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு ஹேபிட் தன்னால வரும். இது வந்து ஆக்டிங் பண்ணக்கூடாது, உங்களால ஆள் மனதிலும் சொல்லணும்னு சொல்றாங்களே அந்த மாதிரி நன்றி தெரிவிக்க பாருங்க. எல்லாருக்கும் நன்றி, இந்த இறைவனுக்கு நன்றி, நான் இங்க இருக்க வாழ்றதுக்கு நன்றி, இன்னைக்கு நான் எந்திரிச்சதுக்கு நன்றி. ஏன்னா பல பேர் எந்திரிக்காம இறந்து போறதுக்கு வாய்ப்பெல்லாம் பல காலத்துலாம் நடந்துட்டு. எனக்கு நன்றி, இனிமேல் நான் செய்ய போற எல்லா விஷயத்துக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். எனக்கு யார் யாரெல்லாம் உதவி பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கும் நன்றின்னு சொல்ல பாருங்க. 3வது, வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் வந்து பண்ணணும்னு நினைக்கிறத
ஒரு ரைட்டிங் ஹேபிட்ஸ் வச்சுக்க பாருங்க. ரைட்டிங் ஹேபிட்ஸ்னா என்னன்னா, அந்த நேரத்துல உட்காந்து உங்க லெசனோ உங்களுக்கு சில விஷயங்களோ நீங்க எழுதுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த நேரத்தில் ரைட்டிங் ஹேபிட்ஸ்னா ஒரு கோல் செட் பண்ணுங்க. கோல்னா லாங் டர்ம் கோல் செட் பண்ணுங்க. எனக்கு வந்து இந்த பணம் இருக்கணும், வீடு இருக்கணும், கார் இருக்கணும், எனக்கு லைஃப் கல்யாணம் ஆகணும், எனக்கு இந்த ஜாப் போகணும், இதை படிக்கணும், இல்ல நான் 10th எவ்வளவு மார்க் வாங்கணும், 12th எவ்வளவு மார்க் வாங்கணும், எனக்கு அடுத்து என்னென்ன உங்களுக்கு விஷுவலைஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் உட்கார்ந்து எழுத பாருங்க. அதை பிளான் பண்ணுங்க. பிளான் பண்ணும்போது லாங் கோலுக்கு எத்தனை நாள் ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் வீடு வாங்கணும்னா இன்னைக்கு நான் என்ன சம்பாதிக்கணும், அதுக்கு என்ன வேலை போடணும், அதுக்கு எஃபெக்ட் போடணும், அதுக்கு என்ன ஆக்ஷன் கொடுக்கணும்ன்றத அதுக்கு ஒரு ஷெட்யூல் போடுங்க. எப்படி எழுதும் போது என்ன ஆகும்னா வீக்லி ஸ்டார்ட் பண்ணுங்க. டெய்லி பிளான், அப்புறம் அடுத்த நாள் பிளான், வீக்லி பிளான், மந்த் பிளான், இயர்லி பிளான், ஒரு 10 years பிளான். இப்படி போடும்போது பாத்தீங்கன்னா வீக்லி ஒரு சண்டே அன்னைக்கு வச்சுக்கோங்க. சண்டே அன்னைக்கு இந்த பிளான்ல நான் எதெல்லாம் முடிச்சிருக்கேன், அடுத்து என்ன பண்ணணும், அதை உட்கார்ந்து எழுதுங்க. டெய்லி எப்படிங்க ஒரு நாள் எழுது அடுத்த நாள் எழுதுன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு எழுதுனதா அடுத்த நாளுக்கு என்ன பண்ணணும். டெய்லி சின்ன சின்னதாங்க நீங்க சேர்க்க முடியும். சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் பெரும் வெள்ளம் கிடைக்குவாங்க. இன்னைக்கு ஒரு விதை போட்டா மரமா வளர்றதுக்கு ஒரு 10 வருஷம் ஆகுதுன்னா, ஆள் உயரத்துக்கு மேல நிக்குது. அது வந்து 10 அடி, ஒரு என்ன 2 ஆள் உயரத்துக்கு மரம் வளருதுன்னா அது காரணம் சின்ன விதை தான், சின்னோண்டு. அதே மாதிரிதான் லைஃப்ல நீங்க சின்னதா என்னதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, இன்னைக்கு சின்னதா எழுத ஆரம்பிப்பீங்க, இன்னைக்கு சின்னதா அது ஆக்ஷன் கொடுப்பீங்க, அது சம்பந்தமா பேசுவீங்க, அடுத்தவங்கிட்ட போய் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு கேட்பீங்க, அது சம்பந்தமா ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. 3வது நாள் இப்படி பண்ணும். 3வது நாள் உங்களுக்கு என்ன தோணும்னா, இந்த யோசிச்சு பாத்தீங்கன்னா 2 நாள் முன்னாடி யோசிச்சு பாத்தீங்கன்னா நீங்க 3வது நாள் ஒரு ஆக்ஷன் இருப்பீங்க. 4வது நாள் அதை செயல்படுத்துவீங்க. 5வது நாள் அதை பிராக்டிஸ் பண்ணுவீங்க. 6வது நாள் பிராக்டிஸ் பார்க்கும்போது 1 மாசம் கழிச்சு பண்ணும்போது பாத்தீங்கன்னா எழுதுனதையும் யோசிக்கும் போது அந்த 30 நாள் முடிஞ்சு 31ஆம் நாள் என்ன தோணும்னா அதுல ஒரு டிராவல் ஆயிருப்பீங்க. அப்ப இதுதான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நம்மளுக்கு வெறும்னா சொல்றதோட ரைட்டிங்ல எழுதும் போது அந்த டைரி அது வந்து அந்த மார்னிங் மாத்திரம் தான் எழுதணும். அதுல இருக்கிற மொத்தம் இது வேற எந்த விஷயத்திலையும் அதை எழுதக்கூடாது, கிறுக்கக்கூடாது. கிறுக்காம நீட்டா பண்ணும்போது அந்த பேப்பரை பார்க்கும்போது உங்க ஆள் மனதும் அதுவும் ஒண்ணு. ஏன்னா அது என்ன நினைக்கிறோமோ அது ரெஜிஸ்டர் ஆகுது. அது ஆள் மனதுக்குள்ள ரெஜிஸ்டர் ஆகும் போது உங்களுக்கு ஒரு மனசை நீங்க வெளியில வச்சு பாக்குற மாதிரி ஒரு மெத்தட். அதனால நீங்க ஒரு ரைட்டிங் ஹேபிட்ஸா கொண்டு வர பாருங்க. 4வது பாத்தீங்கன்னா விஷுவலைஸ் பண்ணுங்க. இப்ப நான் சொல்லிட்டேன் பிளான் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன், வீடு வாங்குங்கன்னு சொல்லிட்டேன், இப்ப தேங்க்ஸ் பண்ணுங்க, இதெல்லாம் நான் எதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோமோ இதுக்கு முன்னாடி விஷுவலைஸ்னா ஒரு வீடுனா எப்படி இருக்கணும், எனக்கு நான் ஃபேமிலியோட போகணும், இந்த தெருவுக்குள்ள போகணும், அதுக்குள்ள போனோம்னா கேட் ஓபன் பண்ணும், உள்ள பண்ண ஹால் இருக்கும், மேல ஒரு ஹால் இருக்கும், 3 பெட்ரூம் இருக்கும், கிச்சன் இருக்கும், இந்த மாதிரி பாத்ரூம் இருக்கும், டாய்லெட் இருக்கும், இந்த வெளியில மரம் செடி இந்த மாதிரி இருக்கணும். விசுவலைஸ் பண்ண பாருங்க. இப்போ நீங்க ஒரு கார் வாங்கினா கார் புது ஷோரூம்ல இருந்து கார் வாங்குறீங்க, கீயை போடுறீங்க, ஷோரூம்ல இருந்து வெளியில எடுக்கிறீங்க, கோயிலுக்கு போறீங்க, சாமி கும்பிடுறீங்க, திருப்பி வண்டி எடுக்கிறீங்க, திருப்பி வீட்டுக்கு வரீங்க, வீட்டுக்கு வரலாம் அந்த புது வீட்டுக்குள்ள போறீங்க, கேட் ஓபன் பண்றீங்க, உள்ள போய் வண்டி நிக்கிறீங்க, ஃபேமிலியா நீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ இல்ல குழந்தைங்களோட நீங்க உள்ள போறீங்க, ஹால்ல உட்காரீங்க, சோஃபால உட்காரீங்க. இப்படி விசுவலைஸ் பண்ணுங்க. பேங்க் அக்கௌண்ட் இருக்கணுமா, அதுல என்ன பணம் இருக்கணும் விசுவலைஸ் பண்ணுங்க. சாம்பியன் ஆகணுமா, அது கிரிக்கெட் சம்பந்தமோ ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமோ அதுக்கு எப்படி பிராக்டிஸ் பண்றீங்க விசுவலைஸ் பண்ணுங்க. எதெல்லாம் லைஃப்ல நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ விசுவலைஸ் பண்ண என்ன ஆகும்னா உங்க ஆள் மனது இததான் நீ எதிர்பார்க்கறியா, இதுக்கு தேவையான விஷயத்தனா அது உள்ளே 1000 இருக்கு, அதுல இருந்து ஒரு ஐடியா வெளில வரும். நீங்க வெளியில எங்கேயுமே தேவையில்ல. அந்த விசுவலைஸ் பண்ண என்ன ஆகும்னா கண்ணை மூடிட்டு விசுவலைஸ் நீங்க பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு படம் ஓடிக்கிட்டே இருக்கும். தியேட்டர்ல ஒரு படம் எப்படி உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகுதோ அதே மாதிரி உங்களுக்கு படம் விசுவலைஸ் பண்ண உள்ள இறங்கிக்கிட்டே இருக்கும். ஒண்ணா இறங்கும். இது இறங்க நான் சொன்ன மாதிரி தான். நீங்க பிளான் போடுவீங்க, அந்த ஷெட்யூல் போடுவீங்க, அந்த அடுத்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு அது வழி அதே பண்ண வைக்கும். யோசிச்சு பாருங்க. விசுவலைஸ்ன்றது சூப்பரான விஷயம். எனக்கு விசுவலைஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் பல விசுவலைசேஷன் நான் இப்ப பாக்குற எல்லாமே இந்த ஸ்டாண்ட் பண்றது, இந்த சேர்ல உட்கார்றது, இந்த வீடியோ பண்றது, யூடியூப் பண்றது, இதெல்லாம் வந்து நான் இந்த ஸ்டார்ட் பண்றதுக்கு மாதிரி விசுவலைசேஷன் எனக்குள்ள அதிகமா இருக்கும்போது அதை தான் நான் பண்றேன். அன்னைக்கு பண்ணது அந்த கனவை இன்னைக்கு நிறைவேற்றுறேன். அப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் இந்த விசுவலைஸ். மத்த எல்லாமே நான் ஸ்டெப் பண்ணாலும் இந்த விசுவலைஸ்ல பண்ணிட்டு இருக்கிற எனக்கு ஆத்ம திருப்தி கொடுக்கிற முக்கியமானது. இது வெரி பவர்ஃபுல்லான விஷயம். ட்ரை பண்ணி பாருங்க. 5வது அஃபர்மேஷன் பண்ணி பாருங்க. நான் ஜெயிப்பேன், வாழ்க்கையில நான் ஜெயிப்பேன், என்னால முடியும், ஐ கேன் வின், என்னால இன்னைக்கு இந்த விஷயத்த செய்ய முடியும், நான் எதுலையுமே தோல்வி அடைய மாட்டேன், நிச்சயமாக ஒரு நாள் நான் ஜெயிச்சே தருவேன், நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவேன். இப்படி சொல்ல பாருங்க. நல்ல வார்த்தைகளை பாசிட்டிவான வேர்ட்ஸ்
திருப்பி திருப்பி சொல்ல பாருங்க. அப்ரிமேஷனுக்காண்டி இது அடுத்தவங்களோட பேஜோ அந்த இதெல்லாம் எடுத்தோம் நீங்க பண்ணீங்கன்னு சொல்றதோட நீங்க விசுவலைஸ் பண்ண சொல்லுங்க. என்னால முடியும் முடியும், நான் ஜெயிப்பேன் 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 ஜெயிப்பேன், ஐ கேன் வின் ஐ கேன் வின், என்னால எல்லாத்தையுமே சாத்தியம்ன்றத சொல்ல பாருங்க. அந்த வார்த்தையா சொல்ல பாருங்க. எப்படி ஒரு லெட்டரை எழுத சொல்றேனோ, எப்படி விசுவலைஸ் பண்ண சொல்றேனோ, இப்ப வார்த்தையா நீங்க சொல்ல பாருங்க. ஒரு தனிமையான இருக்கிற போது காலையில அந்த இடத்துல சொல்லும் போது அந்த பிரம்ம முகூர்த்த டைம்ல உங்களுக்குள்ள திருப்பி அந்த ஆள் மனதுக்குள்ள எல்லாமே சேரும். இப்ப இந்த பாயிண்ட்ஸ்ல நான் சொல்லிட்டு இருக்க அத்தனை பாயிண்ட்ஸ்ல இருக்கும்போது இந்த 5 பாயிண்ட்ஸ்க்குள்ள நீங்க பண்ணும்போது ஒரு ஸ்டேஜுக்குள்ள வருவீங்க. ஒரு நாள் நடக்காதுங்க, 2 நாள் நடக்காதுங்க, இது பல நாள் வாழ்க்கை முழுவதும் நீங்க செய்யும் போது நிச்சயமா ஒரு நாள் சக்சஸ் கிடைக்கும். 6வது, பிளான் யுவர் டே. நீங்க இத்தனை ஷெட்யூல் போட்டீங்க, ரைட்டிங் எழுதிட்டீங்க, எல்லாம் நினைக்க பிளான் யுவர் டே. என்னன்னா காலையில எந்திரிச்சோன்னே இன்னைக்கு என்ன செய்யறது, இன்னைக்கு என்னென்ன இருக்கு, இன்னைக்கு ஆபீஸ் போவோம், ஒய்ஃபுக்கு ஆபீஸ் கூட்டு போகணும், பையனை ஸ்கூலுக்கு கூட்டு போகணும், நம்ம இந்த ஒர்க்கு பண்ணணும், இன்னைக்கு வந்து இந்த டைம் எல்லாம் நீங்க செட் பண்ணணும். ஒரு 24 மணி நேரம் இருக்குன்னா 8 புரிச்சுக்கோங்க. 8 மணி நேரம் வந்து தூங்குறது, 8 மணி நேரம் நீங்க வேலை செய்யறது, 8 மணி நேரம் இல்ல மிச்சம் இருக்கிற 8 மணி நேரத்துல ஒரு 3 மணி நேரம் ஃபேமிலி கூட, 3 மணி நேரம் வந்து நீங்க முக்கியமான வீட்டுல செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை, உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நீங்க பண்ணுவீங்க. மிச்சம் 3 மணி நேரம் உங்களுக்கு தேவையான விஷயத்த எதை செய்யணுமோ அதை செஞ்சு பாருங்க. 8 நீங்க பிரிச்சீங்கன்னா லைஃப்ல உங்களுக்கு ஒரு என்ன வேலை போயிட்டு இருக்கோம், எதுக்காண்டி வாழ்றோம், என்ன செஞ்சுட்டு இருக்கோன்றது உங்களுக்கு புரிய வரும். அந்த ஷெட்யூல்ஸ் பண்ணும்போது அந்த பிளான் டே நீங்க பண்ணணும். ஒரு நாள் நீங்க பண்ணுங்க, அடுத்த நாள் காலைல அந்த ஒரு நாள், அதுக்கு அடுத்த நாள் ஒரு நாள், ஒரு நாள் நீங்க பண்ணும்போது டிராவல் ஆயிட்டே இருப்பீங்க. 2 நாள் 3 நாள் போகும்போது இது பிராக்டிஸ் ஆயிரும். இது சர்டன் டைம்ல என்ன ஆகும்னா, நான் சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் காலைல எந்திரிப்பீங்க, எப்படி நீங்க எந்திரிச்ச உடனே உட்கார்ந்து மொபைல் பாக்குறதோ, ஃபேஸ்புக் பாக்குறதோ, யூடியூப் பாக்குறதோ, லோக்கல் பாட்டு பாக்குறதோ, டிவி பாக்குறதோன்ற மாதிரி இந்த பழக்கம்லாம் இந்த பிரம்ம முகூர்த்தத்துல ஸ்டார்ட் பண்ணும்போது உங்க டைம் நல்லா இருக்கும், மாறும் லைஃப்ல. அதுக்கு டைம் எடுக்கும். ஒரு நாள் ஆகாது, 2 நாள் ஆகாது. கிட்டத்தட்ட இதுக்கெல்லாம் எடுக்கிறது 21 நாள்ல இருந்து 48 நாள். அந்த 48 நாள் டிராவல் ஆகி திருப்பி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அங்கிட்ட 6 மாசம் 100% கேப்பே விடாம பண்ணீங்கன்னா டிராவல் ஆயிடுவீங்க. அதுக்கு நான் கேரண்டி தரேன். இந்த 6 பாயிண்ட்ஸ் நான் சொல்லிட்டு இருக்க, இப்ப நான் சொல்லிட்டு இருக்க அத்தனை பாயிண்ட்ஸுக்கும் பாத்தீங்கன்னா பிசினஸ் பீப்புள்ஸ் வந்து கரெக்டா பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கூகுள் சுந்தர் பிச்சை இந்தியால இருக்க கூகுள்ல இருக்கு. நம்ம கடந்த பார்த்த அந்த பாயிண்ட்ஸுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பல பிசினஸ் பீப்புள், பல ஜெயிச்சவங்க அத்தனை பேர் இதை கடைபிடிக்கிறாங்க. எக்ஸாம்பிளா நான் உங்களுக்கு சொல்லணும்னா, கூகுள்ல இருக்கிற சுந்தர் பிச்சை, அவர் எப்படின்னா ஏர்லி மார்னிங் அவரோட டைமிங்கே பார்த்தா அவர் சொல்லக்கூடிய இன்டர்வியூல சொல்றாரு, அந்த 5:30 மேக்ஸிமம் 5 to 5:30 எந்திரிச்சு அவர் ஷெட்யூல். இப்ப இதுக்கெல்லாம் வந்து அவர் செய்யற நாள மத்தம் தான் அவருக்கு மித்த எல்லா இதுலயும் அச்சீவ் ஆகுறேன்னு சொல்றாரு. வாரன் பக்கெட் சொல்ற டைம் பாத்தீங்கன்னா 4:30 to 5:30 அவர் லைஃப் எப்பயுமே ஸ்டார்ட் ஆயிடுது. டெய்லி லைஃப் நைட்டு 9 மணிக்குள்ள அவர் படுக்கிற கேரக்டர்னால அவர் செய்யறாரு. அம்பானி, முகேஷ் அம்பானி அவர் சொல்றாரு, அந்த அம்பானி குரூப்ல இருக்க அவர் பாத்தீங்கன்னா இப்ப ஜியோ இதெல்லாம் வச்சிருக்கிற அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, ஏர்லி மார்னிங் அவர் எழுந்திரிச்சிட்டு அவர் வந்து 5 o'clock எழுந்திரிச்சு டெய்லி ஸ்விம்மிங் பண்ற அவரோட ஹேபிட். அதனாலதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறேன், என்னால பிசினஸ் கடைபிடி போக முடியுது, நான் டெய்லி இது பாரு. இதுக்கு அவருக்கு அவ்வளவு கோடி இருந்தாலும் அவர் அந்த டைம்ல வந்து ஷெட்யூல் படி தான் அவர் வச்சிருப்பாரு. அவரோட டெய்லி ஷெட்யூல்ஸ்ல தான் ஒர்க் பண்றாரு. அவர் பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் பர்சன் தான். அவருக்குன்னு வீட்டுல உட்காந்து சாமி கும்பிடுறாரு, எல்லா வேலையும் ஷெட்யூல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ இவங்க எல்லாம் ஜெயிக்கிறது காரணம் என்னன்னா, அந்த பிரம்ம முகூர்த்த டைம்ல எந்திரிக்கிறாங்க. பிரம்ம முகூர்த்தம் டைம்ன்றது அந்த 3:30 இருந்து 5 மணிக்குள்ள, மேக்சிமம் எக்ஸாக்ட் டைம் பார்த்தா 4:30, 4:20, 3:20, 4:20 தான் அந்த பிரம்ம முகூர்த்தம். அதுக்குள்ள நம்ம எந்திரிச்சோம்னாலே நம்மளுக்கு ஹேபிட்ஸ் எல்லாமே சக்சஸ் கொடுக்கறதுக்கு வழி இருக்கும். ஆனா செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டம். அப்புறம் முக்கியமான தமிழ் ஆக்டர்ஸ்ல பார்த்தோம்னா ரஜினிகாந்த், கமலஹாசன், இவங்க எல்லாருமே பண்ற ஒரே ஒரு விஷயம், மார்னிங் எந்திரிச்சுட்டு, ரஜினிகாந்த் பாத்தீங்கன்னா மார்னிங் அவர் 5 o'clock எந்திரிச்சு அவர் மெடிடேஷன் பண்ணுவார். இதே கமலஹாசன் பார்த்தா காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு ஜிம் ஒர்க் அவுட் அந்த மாதிரி பண்ணுவார். இவர்கிட்ட ஸ்பிரிச்சுவல் மெடிடேஷன் போவார், அவர் வந்து ஜிம் எக்ஸசைஸ் அவர் போவார். அதனாலதான் அவங்க வந்து இன்னும் டைம் லைன்ல இன்னும் வந்து டாப்ல ஒரு ஸ்டார் லெவல்ல நிக்கிறாங்க. விஜயா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அந்த டைம்குள்ள இருக்கிறாங்க. கிரிக்கெட்ல பார்த்தா விராட் கோலி வந்து காலையில எந்திரிச்ச உடனே ஜிம்முக்கு போயிட்டு காலையில 5 மணிக்கு ஜிம் போயிட்டு 6 மணில இருந்து அவர் வந்து கிரிக்கெட் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். அவர் எவ்வளோ கிங் கோலி சொன்னாலும், ரன்னிங் மிஷின் சொன்னாலும், அவர் பாத்தீங்கன்னா இன்னமும் காலையில 6 மணிக்கு அவர் ஒர்க் அவுட் அந்த கிரிக்கெட் பிராக்டிஸ் பண்றதுனாலதான் அவங்க சக்சஸ்ல இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம்னா அந்த ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறது. நீங்க கேட்கலாம், ஏங்க எந்திரிக்காதவங்க எல்லாம் வாழ்க்கையில ஜெயிக்க முடியாதான்னு? கிடையவே கிடையாது, ஜெயிக்கலாம். ஆனா அவங்க எல்லாம் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. இந்த மிராக்கலா இருக்கிறவங்க, இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியற நான் சொல்ற இந்த வேர்ல்ட்ல இருக்க அத்தனை பேரும் ஸ்போர்ட்ஸ் மேனு, சினி ஆக்டர்ஸ், பிசினஸ் பீப்புள் எல்லாம் சொல்றேன்னா அவங்க எல்லாம் கடைபிடிச்சவங்க. நீங்களும் அந்த மாதிரி வரணும்னா சில விஷயங்களை நைட் ஹேபிட்ஸை மாத்த பாருங்க, லைஃப் சைக்கிளை மாத்த பாருங்க. தூங்குறதுக்கு முன்னாடி
முன்னாடி பெட் வந்து கரெக்டா ஒரு 10 o'clock முன்னாடி படுக்க பாருங்க. அதுக்கு 2 hours முன்னாடி சாப்பிட பாருங்க. இந்த ஹேபிட்ஸ் நீங்க 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பண்ண ஆரம்பிச்சீங்கனாலே தூங்குறதுக்கு அரை மணி நேரத்துக்கும் 1 மணி நேரத்துக்குள்ள மொபைல் பாக்குறத அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்த ப்ளூ ரேஸ்ன்றது உங்களுக்கு தூங்க விடாம பண்ணும். நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி ரூமை வந்து இருட்டாக்கிட்டு லைட்டை சின்ன லைட் இருக்கணும். இந்த ப்ளூ லைட்டோ இல்ல மித்த எந்த லைட்டும் இல்லாம மேக்ஸிமம் இருட்டுல இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. காலையில எந்திரிக்கும் போது ஜன்னல் பக்கத்துல நீங்க படுக்கும் போது என்ன ஆகும்னா சூரியன் முன்னாடி உதிக்கிறதுக்கு நான் சொல்றேன். ஆனா அந்த நிலா வெளிச்சமோ அந்த லைட் வந்து சூரியன் உதிக்கும் போது லைட்டா உங்களுக்கு தோன்றதுக்கும் அதான் அந்த பக்கத்துல படுக்கிறதுக்கு பாருங்க. அதுக்கு அடுத்து வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி ஏதாவது புக்ஸை படிங்க. இல்ல தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க வந்து வேற சின்ன உட்கார்ந்து அந்த நேரத்துல ஒரு மெடிடேஷன் காமா கூட உட்கார பாருங்க. அந்த நேரத்துல எந்த எலக்ட்ரானிக் டிவைஸ பக்கத்துல வச்சுக்காதீங்க. அந்த நேரத்துல நோட்டிபிகேஷன் ஆஃப் பண்ணிட்டு தள்ளி வச்சுட்டு எப்பயுமே வச்சுக்கோங்க. ஒரு 10 அடி தாண்டி மொபைல் வச்சு பாருங்க. அது வச்சுட்டாலே போதும். அந்த நேரத்துல எந்த கால் வந்தாலும் கால் வந்து அட்டன் பண்ணுங்க. மத்தபடி மித்த எந்த விஷயத்தையும் பார்க்காதீங்க. நைட்டு நீங்க எந்திரிக்கிறீங்க, ஒரு ரெஸ்ட் ரூம் போறீங்கன்னா எந்திரிக்கும் போது மொபைல எந்திரிச்சிட்டோமே உட்காந்து மொபைல பாக்குற ஹேபிட்ஸ் வைக்காதீங்க. அது வச்சீங்கன்னா அந்த ரேஸ் திருப்பி எஃபெக்ட் ஆகும், ஆள் மனது டிஸ்டர்ப் ஆகும். அந்த ஆள் மனதுக்கு டிஸ்டர்ப் ஆகாம இருக்கிறதுக்கு அது வேலை கொடுக்கற டைம் என்னன்னா நைட்டு 8 hours நம்ம கொடுத்தோம்னா மார்னிங் நம்ம பண்ற அந்த பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த 8 hoursக்குள்ள நிறைய சேஞ்சஸ் மாறும்போது, ஏன்னா வாழ்க்கை முழுதும் நீங்க 35-40 வருஷமா நீங்க பண்ண விஷயத்த மாத்துறதுக்கு சில விஷயம் பிராக்டிஸ் பண்ண 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 என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு லைஃப் சைக்கிள் சேஞ்ச் ஆகும். லைஃப் நிச்சயமா ஒரு சேஞ்சிங் ஒரு மூமெண்ட் வரும். நீங்க தோத்ததுக்கு காரணம் என்னன்னா இந்த சில தப்பான விஷயங்களை நீங்க கடைபிடிச்சது. நைட்ல லேட்டா சாப்பிடுறது, லேட்டா தூங்குறது, லேட்டா எந்திரிக்கிறது, லேட்டா போகும்போது லைஃப் ஃபுல்லா லேட்ல தான். லைஃப்ல நீங்க எந்த இடத்துலயும் சக்சஸ் வராது. சக்சஸ் ஆகிற அத்தனை பேரும் ஏன் எனக்கும் நான் சொல்றேன் இந்த சில ஹேபிட்ஸ் எல்லாம் நானும் பண்ணிருக்கேன். பண்ணலன்னு சொல்ல மாட்டேன், பண்ணிருக்கேன். அதை சேஞ்ச் பண்ணும் போது எனக்கு ஒரு மிராக்கல் ஆச்சு. இது ஆகிறதுக்கு நான் இதை பாக்குறதுக்கு எனக்கு இதை பிராக்டிஸ் பண்ணி எனக்குள்ள மிராக்கல் ஆகுதுன்றதே ஒரு 6 months ஆகுது. 6 monthல இருந்து அடுத்த 6 months இப்ப இந்த 1 year இந்த 1.5 years நான் பண்ணிட்டு இருக்கிற இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு எனர்ஜி டிராவல் ஆயிட்டே இருக்கு. காலைல எனக்கு என்ன ஆனாலும் வைஃப் கேட்கிற ஒரே விஷயம் அது கரெக்ட் வந்து இன்னைக்கு காலைல எனக்கு 3:27 எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சுட்டு பெட்லயே கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் நான் போய் என்னோட வேலையெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணும் போது 6 மணிக்குள்ள வீட்டுல வைஃப் எந்திரிக்கும் போது அவங்களுக்கு கரெக்டா அவங்களுக்கு எனக்கு ஒரு கஞ்சி கொடுக்குற மாதிரி டைம்ல நான் உட்கார பையனுக்கு பால் கொடுக்குற மாதிரி ரெடி பண்ணி வைக்கிறேன். அப்ப இது எனக்கும் சந்தோஷம் வருது, அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் வருது. வீட்டையும் நான் கிளீன் பண்ணும் போது பேலன்ஸ்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேலன்ஸ்ட் ஆகுது. என் ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்கு, அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா அவங்களும் வேலை பார்க்கறேன், நானும் வேலை பார்க்கறேன்ற போது பிரிச்சுக்கிறேன். மார்னிங் நான் அந்த டைம்ல வந்து எல்லா வேலையும் முடிச்சானே எனக்கு 1 hour டைம் இருந்தா மித்த வீட்டுல இருக்கிற கிச்சன் வேலையோ மித்த எந்த இருந்தாலும் எடுத்து செய்யும் போது இது ஒரு வைப்ரேஷன் ஆகுது. அப்ப நம்ம ஹஸ்பண்ட் நம்மளுக்காண்டி செய்யறாங்கன்ற போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். இது அவங்களுக்குள்ள ஆனந்தமா ஆகும் போது அவங்க வரும்போது ஒரு நாள் நான் பண்ணுவேன், ஒரு நாள் அவங்க பண்ணுவாங்க. லேட்டா நான் என் ஒர்க்கெல்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேன்னா அடுத்த நாள் இப்படி டிராவல் ஆகிட்டே இருக்கும் போது நம்மளுக்கு சந்தோஷம். இதுதான் நிரந்தரம். லைஃப்ல காசு பணத்தோட மித்த சந்தோஷத்தோட கூட இருக்கிறவங்களை நீங்க சந்தோஷப்படுத்தி வச்சு பாருங்க, அது மெகா வரும். அதுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் வீடு இணையே கிடையாது. எவ்வளவு கோடி கொடுத்தாலும் அது கிடைக்காது. அந்த சந்தோஷம் கிடைக்கும்னா இந்த மாதிரி கடைப்பிடிங்க. பிரம்ம முகூர்த்த டைம்ல எந்திரிச்சு பாத்தீங்கன்னா உங்க இதுல நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சக்சஸ் மாத்திரம் தான் கிடைக்கும். தோல்வி பாயிண்ட் கூட வராது, தோல்வி மைனஸ் கூட வராது. உங்களுக்கு 100% உங்களுக்கு சக்சஸ் மாத்திரம் தான் உங்களுக்கு தேடி வரும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஏதாவது உங்களுக்கு மாற்றம் இருக்குன்னா தப்பு நீங்க எங்கேயாவது பண்ணிருப்பீங்க, ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிருப்பீங்க, லேசினஸ் ஆயிருப்பீங்க. வேண்டாம் நாளைக்குன்னு எந்த விஷயத்த நீங்க தள்ளி போறீங்களோ சக்சஸ் உங்ககிட்டே வராது. இன்னைக்கு இந்த செகண்ட் நீங்க பண்ணணும்னு நினைச்சா சக்சஸ் உங்ககிட்ட இருக்கும். பிரம்ம முகூர்த்த டைம் எந்திரிக்கிறதுக்கு திருப்பி ட்ரை பண்ணுங்க. நீங்க எந்த டைம்ல இருக்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன ஏஜ்ல இருக்கீங்க, இதெல்லாம் முக்கியம் கிடையாது. 18 வயசுல இருந்தாலும் சரி, நீங்க 60 வயசா இருந்தாலும் செய்யலாம், யாரா இருந்தாலும் செய்யலாம். 5 வயசுல பண்ணது 50 வயசுக்கு வரைக்கும் சுடுகாடு போற வரைக்கும் சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. எந்த வயசுல நீங்க முயற்சி பண்ணாலும் அது டைம் எடுக்கும், லேட் ஆகும். ஆனா ரிசல்ட் 100% உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ஒரு சக்சஸ் இத்தனை நாள் நீங்க தோல்வி அடைந்திருந்தாலும் எல்லா விஷயத்துல இன்னைக்கு நீங்க ஒரு சக்சஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் டெய்லி பண்ணணும். இதுக்கு வந்து நீங்க ஒரு லேசினஸ் விட்டீங்கன்னா திருப்பி நீங்க அமைங்கிருவீங்க, திருப்பி பல விஷயத்துல போய் உட்கார்ந்துருவீங்க. ஏன்னா பல குப்பை இருக்கு, அந்த குப்பையை வெளியில போடணும்னா அது எப்படி போடணும்னு நான் சொல்ல வரல, அது உட்கார்ந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு வருஷம் கழிச்சு உள்ள இருக்க தேவையில்லாத குப்பைகளை நீங்களே தூக்கி போட ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்குள்ள இருக்க பழி வாங்கணும், உங்களுக்கு
உங்களுக்குள்ள கோபம், உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா விஷயத்தையும் போடுவீங்க. அதுல என்ன நிக்கும்னா சந்தோஷம், ஹெல்ப் பண்றது, லைஃப் நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும், நம்ம சுத்தி இருக்கணும் நல்லா இருக்கணும், ஃபேமிலி நல்லா இருக்கணும், இந்த உலகம் நல்லா இருக்கணும் உங்களுக்குள்ள வரும். இது வந்துச்சுனாலே போதும். இதுக்கு ஒரே ஒரு இது, நம்ம மாறணும்னு வச்சுக்கோங்களேன், உலகமே மாறும். அப்ப அடுத்தவங்க ஒரு கேரக்டர் மாறிக்கிட்டே இருந்தாலே கோடிக்கணக்கா பேர் மாறினா என்ன ஆகும்? அங்க துரோகமே இருக்காது. அதுக்கு தான் வழி நான் சொல்றேன். இதை ட்ரை பண்ணுங்க. நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு யோசிச்சீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு பண்ணி பாருங்க. சக்சஸ் உங்க வீடு தேடி வந்து கதவு தட்டி உங்க கிட்ட இல்ல உங்க கிட்டே இருக்கும். அது யோசிச்சு பாருங்க. எந்த பாயிண்ட்ல இருக்கிறீங்கன்னு பாருங்க.